மக்களே வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது தி கேம் ஆஃப் சதுரங்கம் அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா சாய்னா பிளே ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு மர்டரை மறைக்கிறதுக்காக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்னென்ன மாதிரியான கேம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல தான் இந்த கதையை அமைச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ராகுல் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவரோட அப்பா ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனா இருப்பாரு. ராகுல் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு ரிசார்ட்ல தங்குறாரு. அந்த ரிசார்ட்ல ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கரமா ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க அண்ட் இன்ஃபேக்ட் செக்ஸுமே வச்சுக்கிறாங்க. காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் மர்மமான முறையில இறந்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த கொலையை மறைக்கிறதுக்காக ராகுல் தன்னோட அப்பாவோட உதவியை நாடுறாரு. ராகுலோட அப்பாவோ அவரோட வக்கீலோட அந்த ஸ்பாட்டுக்கு வராரு. அதுக்கப்புறம் ஒரு லேடி இன்ஸ்பெக்டரும் வராங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கொலையை எப்படி மறைக்கிறாங்க அண்ட் யார் மேல பழிய தூக்கி போடுறாங்க அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் இவங்களோட கேம் எப்படி வெளிப்படுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட பேஸ் அப்படின்னே சொல்லுவேன். பெருசா போர் அடிக்காம ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே ஒரு மாதிரி கிரிப்பிங்கா கொண்டு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். டியூரேஷனுமே அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள முடிகிற மாதிரியான படமா தான் இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தோட டைட்டில் அந்த கேம் ஆஃப் சதுரங்கா அப்படின்ற மாதிரி ஒருத்தரும் பணத்துக்காகவும் தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காகவும் என்ன மாதிரியான கேம் ஆடுறாங்க, என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா தான் இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா இதுல ஒரு வக்கீல் வருவார். அந்த வக்கீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் ஒரு மாதிரி கன்னிங்கான கேமா தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எப்படி மனிதர்கள் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான சில எக்ஸாம்பிள்ஸுமே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே இந்த மர்டரை காட்டிடுவாங்க. அதுவே இந்த படத்துக்கு ஒரு நல்ல டோனை செட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த படத்துல ஒரு கட்டத்துக்கு மேல எப்படி கொண்டு போகணும்னே தெரியாம ஒரு மாதிரி அன்ஆர்கனைஸ்டா கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த பொலிட்டீஷியன் ஒருத்தரோட போர்ஷன் வரும். அந்த போர்ஷன் வந்ததுக்கு அப்புறமே இந்த படத்துல நிறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இல்லாஜிக்கலா நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லுவேன். ஆல்சோ இந்த படத்துல ஒரு சில விஷயங்களும் ரொம்ப ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு. உதாரணத்துக்கு நீ தான் தப்பு பண்ணன்னு சொல்லிட்டு ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு ஒருத்தனை கன்வின்ஸ் பண்றாங்க. கன்வின்ஸ் பண்ணும் போதே அவனுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம ரொம்ப ஈஸியாவே கெஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி எதிர்பாராத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் பெருசா இல்லவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஒரு கம்ப்ளீட் த்ரில்லர் மூவியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் ஒரு டைம் பாஸுக்கு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. இதுல அடல்ட் கண்டென்ட் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.